63rd minute 25th May 2002 தாய்வான்ல இருந்து ஹாங்காங்குக்கு சைனீஸ் ஏர்லைன் ஃபிளைட் 611 206 பேசஞ்சர்ஸ் ஏத்திக்கிட்டு கிளம்புது. டேக் ஆஃப் ஆகி 20 மினிட்ஸ்ல பிளைன் ரேடார்ல இருந்து மறைஞ்சு போகுது. ஏடிசி எவ்வளவுதான் இந்த பிளைனை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் பிளைன் திருப்பி ரேடார்க்குள்ள வரல. உடனே ஏடிசி ரெஸ்கியூ டீம் எல்லாத்தையும் அலர்ட் பண்ணி இந்த பிளைன் ரேடார்ல எந்த இடத்துக்கிட்ட மறைஞ்சதோ அந்த இடத்துல தேடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. தாய்வான்ல இருக்கக்கூடிய பாங்யூ அப்படின்ற ஐலாண்ட்ல இந்த பிளைனோட டெப்ரிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிக்குது. அண்ட் பல நாள் தேடினதுக்கு அப்புறமா இந்த பிளைன்ல டிராவல் பண்ண யாருமே உயிரோட இல்ல அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த பிளைனுக்கு என்னதான் ஆயிருக்கும்னு யாருனாலும் கெஸ் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து இந்த பிளைனோட ரேடார்ல இருந்து கிடைக்குது. பேசிக்கா இந்த ரேடார் சிக்னல் செக் பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா, இந்த பிளைனோட சிக்னல் கம்ப்ளீட்டா கட் ஆகிறதுக்கு முன்னாடி மல்டிபிள் சிக்னல்ஸா ஸ்பிளிட் ஆயிருக்கு. அதாவது இது ஃபுல்லா கட் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டுக்கும் மேற்பட்ட சிக்னலா இது ஸ்பிளிட் ஆகி ஒண்ணுக்கு அடுத்து ஒன்னு டிஸப்பியர் ஆயிருக்குன்னு தெரிய வருது. சோ இதுல இருந்து கிடைச்ச ஃபர்ஸ்ட் விஷயம் பிளைன் வெவ்வேறு பார்ட்ஸா உடைஞ்சு செதறி கீழே விழுந்திருக்குன்னு தெரிய வருது. இப்போ அடுத்த கேள்வி எங்க உடைய ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்றதுதான். சோ இந்த தண்ணிக்குள்ளார இருக்கிற பிளைனோட டெப்ரிஸ் எல்லாம் ஒன்னொன்னா மேல கொண்டு வந்து இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. பல தேடல்கள் ஆராய்ச்சிக்கு அப்புறமா இந்த ரேடார்ல இருந்து ஃபர்ஸ்ட் பார்ட் விழுந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட பார்ட்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு க்ளூ கிடைக்குது டெயில் பார்ட்ல இருந்து. சோ அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்ஸை மட்டும் லேபுக்கு எடுத்துட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க இன்னும் டீப்பா. இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் 225 பேரோட உயிரை எடுத்துருச்சான்னு உங்களுக்கே தோணும். இன்வெஸ்டிகேஷன்ல என்ன கண்டுபிடிச்சாங்கன்றத அடுத்த பார்ட்ல பார்க்கலாம்.